பள்ளிக் கல்வித்துறையின் சிறார் மற்றும் ஆசிரியர் இதழ்களின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களுக்கான குறிப்புகள். நவம்பர் மாதம் மட்டுமன்றி ஒவ்வொரு பதிப்பிலும் இதுவரை வெளிவரவிருக்கின்ற படைப்புகளை உருவாக்கிய மாணவ படைப்பாளிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பேட்ஜ் வழங்கப்பட உள்ளது. மேலும் வழக்கம்போல் ஒவ்வொரு மாணவ படைப்பாளியையும் சிறப்பிக்கும் வகையில் அம்மாணவர் பெயரில் சார்ந்த பள்ளிகள் வாயிலாக தனிப்பிரதி அனுப்பப்பட்டு வருகிறது. எனவே அப்பிரதியை காலை வணக்க கூட்டத்தில் அனைவர் முன்னிலையிலும் மாணவரை பாராட்டி வழங்குமாறும் பள்ளி பார்வையின் போது தலைமை ஆசிரியரை கேட்டுக்கொள்ளலாம். மாணவர்களின் படைப்புகளை சம்பந்தப்பட்ட ஊஞ்சல், தேன்சிட்டு, கனவு ஆசிரியர் மின்னஞ்சல் முகவரிகளில் மட்டும் அனுப்பவும். தனிப்பட்ட எண்ணிலோ அல்லது வாட்ஸ்அப் குழுவிலோ அனுப்ப வேண்டாம். புது ஊஞ்சல், தேன்சிட்டு இதழ்களுக்கு அனுப்பப்படும் அறிவியல் படைப்புகளை நூல்கள் அல்லது இணையதளங்களில் இருந்து அப்படியே காப்பி பேஸ்ட் செய்யக்கூடாது. தகவல்களை எடுத்துக்கொண்டும் சொந்த நடையில் எழுதுதல் வேண்டும். அப்படி எழுதிய படைப்பின் கடைசி வரியில் இத்தகவல் எங்கிருந்து பெறப்பட்டது என்ற தகவல் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். இதழ்களுக்கான படைப்புகளை மாணவர்கள் தயாரிக்க ஆசிரியர்கள் வழிகாட்டலாம். ஆனால் அதன் ஐடியா மற்றும் எக்ஸிகியூஷன் முழுக்க மாணவர்களுடையதாகவே இருக்க வேண்டும். புதிர்கள் ஆங்கிலம் மற்றும் தமிழில் எழுதலாம். படைப்புகளை எழுதி புகைப்படம் எடுத்து அனுப்ப வேண்டாம். மாறாக அதை தட்டச்சு செய்து அனுப்பவும். PDF வடிவில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. வேர்ட் டாக்குமெண்டாக இருக்க வேண்டும். மாணவர்கள் பள்ளியில் அதற்கென உரிய நேரத்தில் புது ஊஞ்சல், தேன்சிட்டு இதழ்களை வாசிக்க வேண்டும். பள்ளி பார்வையின் போது பள்ளிக் கல்வித்துறையின் சிறார் மற்றும் ஆசிரியர் இதழ்களின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களுக்கான குறிப்புகள். நவம்பர் மாதம் மட்டுமன்றி ஒவ்வொரு பதிப்பிலும் இதுவரை வெளிவரவிருக்கின்ற படைப்புகளை உருவாக்கிய மாணவ படைப்பாளிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பேட்ஜ் வழங்கப்பட உள்ளது. மேலும் வழக்கம்போல் ஒவ்வொரு மாணவ படைப்பாளியையும் சிறப்பிக்கும் வகையில் அம்மாணவர் பெயரில் சார்ந்த பள்ளிகள் வாயிலாக தனிப்பிரதி அனுப்பப்பட்டு வருகிறது. எனவே அப்பிரதியை காலை வணக்க கூட்டத்தில் அனைவர் முன்னிலையிலும் மாணவரை பாராட்டி வழங்குமாறும் பள்ளி பார்வையின் போது தலைமை ஆசிரியரை கேட்டுக்கொள்ளலாம். மாணவர்களின் படைப்புகளை சம்பந்தப்பட்ட ஊஞ்சல், தேன்சிட்டு, கனவு ஆசிரியர் மின்னஞ்சல் முகவரிகளில் மட்டும் அனுப்பவும். தனிப்பட்ட எண்ணிலோ அல்லது வாட்ஸ்அப் குழுவிலோ அனுப்ப வேண்டாம். புது ஊஞ்சல், தேன்சிட்டு இதழ்களுக்கு அனுப்பப்படும் அறிவியல் படைப்புகளை நூல்கள் அல்லது இணையதளங்களில் இருந்து அப்படியே காப்பி பேஸ்ட் செய்யக்கூடாது. தகவல்களை எடுத்துக்கொண்டும் சொந்த நடையில் எழுதுதல் வேண்டும். அப்படி எழுதிய படைப்பின் கடைசி வரியில் இத்தகவல் எங்கிருந்து பெறப்பட்டது என்ற தகவல் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். இதழ்களுக்கான படைப்புகளை மாணவர்கள் தயாரிக்க ஆசிரியர்கள் வழிகாட்டலாம். ஆனால் அதன் ஐடியா மற்றும் எக்ஸிகியூஷன் முழுக்க மாணவர்களுடையதாகவே இருக்க வேண்டும். புதிர்கள் ஆங்கிலம் மற்றும் தமிழில் எழுதலாம். படைப்புகளை எழுதி புகைப்படம் எடுத்து அனுப்ப வேண்டாம். மாறாக அதை தட்டச்சு செய்து அனுப்பவும். PDF வடிவில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. வேர்ட் டாக்குமெண்டாக இருக்க வேண்டும். மாணவர்கள் பள்ளியில் அதற்கென உரிய நேரத்தில் புது ஊஞ்சல், தேன்சிட்டு இதழ்களை வாசிக்க வேண்டும். பள்ளி பார்வையின் போது பள்ளிக் கல்வித்துறையின் சிறார் மற்றும் ஆசிரியர் இதழ்களின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களுக்கான குறிப்புகள். நவம்பர் மாதம் மட்டுமன்றி ஒவ்வொரு பதிப்பிலும் இதுவரை வெளிவரவிருக்கின்ற படைப்புகளை உருவாக்கிய மாணவ படைப்பாளிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பேட்ஜ் வழங்கப்பட உள்ளது. மேலும் வழக்கம்போல் ஒவ்வொரு மாணவ படைப்பாளியையும் சிறப்பிக்கும் வகையில் அம்மாணவர் பெயரில் சார்ந்த பள்ளிகள் வாயிலாக தனிப்பிரதி அனுப்பப்பட்டு வருகிறது. எனவே அப்பிரதியை காலை வணக்க கூட்டத்தில் அனைவர் முன்னிலையிலும் மாணவரை பாராட்டி வழங்குமாறும் பள்ளி பார்வையின் போது தலைமை ஆசிரியரை கேட்டுக்கொள்ளலாம். மாணவர்களின் படைப்புகளை சம்பந்தப்பட்ட ஊஞ்சல், தேன்சிட்டு, கனவு ஆசிரியர் மின்னஞ்சல் முகவரிகளில் மட்டும் அனுப்பவும். தனிப்பட்ட எண்ணிலோ அல்லது வாட்ஸ்அப் குழுவிலோ அனுப்ப வேண்டாம். புது ஊஞ்சல், தேன்சிட்டு இதழ்களுக்கு அனுப்பப்படும் அறிவியல் படைப்புகளை நூல்கள் அல்லது இணையதளங்களில் இருந்து அப்படியே காப்பி பேஸ்ட் செய்யக்கூடாது.
தகவல்களை எடுத்துக்கொண்டும் சொந்த நடையில் எழுதுதல் வேண்டும். அப்படி எழுதிய படைப்பின் கடைசி வரியில் இத்தகவல் எங்கிருந்து பெறப்பட்டது? நான் நிறைய கடிதங்களை கொண்டு சேர்க்க வேண்டும். நேரம் இல்லை என்று சொல்லி பறந்து சென்று விட்டது கிளி. ஒரு மானிடம் சென்று கடிதத்தை படித்து சொல்லியபடி கேட்டது. முயல், நான் ரொம்ப அழகா படிக்கிறீங்க. அப்ப இதுக்கு முன்னாடி இந்த கதையெல்லாம் படிச்சாச்சா? ஸ்கூல்ஸுக்கு நான் போயிட்டு வந்துருக்கேன். சரியா? இத்தனை ஸ்கூல்ஸுக்கு போயிட்டு இருக்கிறோம். இதுல நிறைய ஸ்கூல்ஸ் வந்துருச்சு. இதுல நிறைய ஸ்கூல்ஸ் என்னாச்சு வந்துருச்சு. இப்ப நம்ம ஸ்கூலுக்கு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ண போறோம். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் டிராயிங். சின்ன பசங்களால நீங்க கதை எழுதுறதுலாம் அப்புறமா சொல்லி கொடுக்குறேன். டிராயிங் என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேக் அ பிளெயின் பேப்பர். என்ன பண்ணணும்? நம்ம பிளெயின் பேப்பர் எடுக்கணும். கோடு போட பேப்பர் எடுக்கலாமா? வேணாம், பிளெயின் பேப்பர். அதுக்கப்புறமா உனக்கு என்ன எழுத தோணுதோ வரைய தோணுதோ எல்லாம் எங்க வரையணும்? சென்டர்ல வரணும். ஓரமா வரையலாமா? வரையணும். சென்டர்ல வரணும். வரைஞ்சிட்டு என்ன பண்ணோம்? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். வரைஞ்சி என்ன பண்ணோம்? வெரி குட். கலர் கொடுக்கணும். கலர் கொடுக்கும்போது நச்சுன்னு கலர் கொடுக்கணும். என்ன பண்ணோம்? அதாவது பச்சை கலர் ஜிகிச்சா, மஞ்சள் கலர் ஜிகிச்சா, செவப்பு கலர் ஜிகிச்சா. புரியுதா உங்களுக்கு? இந்த லைட் ரோஸ், லைட் ப்ளூ கொடுக்கணும். ஏன்னா போட்டோ எடுக்கும்போது கிளாரிட்டியா வராது. புரியுதா? அப்பா அம்மா வந்து ஃபங்க்ஷன் போறாங்க, மேரேஜ் போறாங்க, எப்படி படம் வெளியே போவாங்க? டார்க்கா தான் இருக்கும். ஏன்? அப்பதான் போட்டோக்கு தட்ஸ் ஒன் பாயிண்ட். ஓகே, நீங்க வரையும்போது நல்ல சென்டரா வரைவீங்க, நல்ல கலர் கொடுக்குறீங்க. அண்ட் சைட்ல என்ன பண்ணுறீங்கன்னாக்கா ஒரு கலர் கொடுக்குறீங்க. சைட்ல என்ன பண்ணணும்? கலர் கொடுக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்? உள்ளது நல்லா எடுக்கும். வெள்ளையாவே இருந்ததுனாக்கா இது ஓன் லுக் குட். சரியா? அது ஒரு மேட்டர். இன்னொரு இது என்னன்னாக்கா நம்ம செய்யக்கூடாதுங்கிறது கோடு போட்டு பரிவேற்ற வரையக்கூடாது. சொல்லிட்டேன் இல்லையா? நெக்ஸ்ட் ஒன், ஜாதி, மதம், அரசியல், சினிமா வரையக்கூடாது. திடீர்னு கோயில் வரைவீங்க, இல்ல முருகன் வரைவீங்க, ஜீசஸ் வரைவீங்க, வரையலாமா? வரையக்கூடாது. ஜாதி சம்பந்தமான, ரிலிஜியன் சம்பந்தமான சினிமா அஜித் வரைகிறேன், ஜோதிகா வரைகிறேன், வரையலாமா? வரையணும். ஓகே, சம்திங் அதெல்லாம் தேவையில்லை. அதையும் தாண்டி something creative you can do. You can do. இன்னொன்னு கூடாதுங்கிறது இப்போ திடீர்னு உங்க பேப்பர் கொடுக்குறேன், ஸ்டார்ட் டிராயிங் சொன்னா என்ன வரைவீங்க? வீடு வரைவீங்க. அப்புறம் புரியல? மரம், பால், மரம். அதான் இதையும் தாண்டி உங்களோட இமேஜினேஷன் போகணும். இதையும் தாண்டி உங்களோட இமேஜினேஷன் போகணும். நார்மலா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மலை வரைகிறாங்க, அப்புறம் என்ன பண்றாங்க? நடுவில் ஒரு சூரியன் நீங்க சொல்லிட்ட, அப்புறம் ஒரு மரம், அப்புறம் அதுல பக்கத்துல ஒரு அருவி, பறவை, 6 போட்டாங்க, மேகம், கிளவுடு. சரி, இது நான் சொல்லுவ எல்லாமே சொன்னது யாரு? யார் சொன்னீங்க? எஸ். இதே கேள்வியும் இதே ஆன்சரும் 38 டிஸ்ட்ரிக்டும் பண்றாங்க. ஒரு மலை போட வேண்டியது, சூரியன் போட வேண்டியது, ஒரு கேர்ள், ஒரு 2 மரம், காக்கா, மேகம். தயவு செய்து மரியாதை. இது தப்பு இல்லை. இதுல ஜாதி இல்ல, மதம் இல்ல, அரசியல் இல்ல, சினிமா இல்ல. ஆனா அவங்களுக்கு பார்த்து பார்த்து என்ன பண்ணிருச்சு? உப்புமா சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு, போர் அடிச்சிச்சு. So don't draw this mountain and clouds and trees and flowers. No need. Okay? அதையும் தானே. அப்ப என்னெல்லாம் செய்யக்கூடாதுனாக்கா புக்கை பார்த்து வரைகிறது. இங்கிலீஷ் புக், தமிழ் புக், மேத்ஸ் புக், சயின்ஸ் புக், சோஷியல் புக், அதை பார்த்து அங்க இருக்கிறது பார்த்து அப்படியே காப்பி பண்றது, அதுவும் வேணாம். எனக்கு தெரியாம இருக்கலாம். நீங்க என்ன பண்ணுவீங்க? 6th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து வரலாம், அவர் 7th புக் வரையலாமா? கூடாது. இல்ல டைஜஸ்டிவ் சிஸ்டம்
கிட்னி, பிரெயின் ஆர் ஏதோ ஒன்று உங்களோட மண்டலம், உறுப்பு மண்டலம் அந்த மாதிரி வரையக்கூடாது. பழைய தேய்ச்சிட்டு பழைய போட்டு ஊஞ்சில் பார்த்து வரைய கூடாது. ஓகே, அது அந்த ஸ்டூடெண்டோடது, அது அவங்க கிரியேட்டிவிட்டி. அதை விட்டு உங்களுக்கு நீங்க உலகத்துல லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் திங்ஸ் இருக்கு, லட்சக்கணக்கான திங்ஸ் இருக்கு. இப்ப நான் இங்க இருக்கிறேன், உங்களை எல்லாம் பாக்குறேன். இதையே படமா வர இது இங்க வரல, இந்த சீன் வந்துதா இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா தெரியும். ஓகே, குழந்தைங்க எல்லாம் மேட்ச் போட்டு அழகா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி இந்த மாதிரி இது ஏதாவது வந்துதா, ஏதாவது டென்ஷன்ல வந்துதா, மூஞ்சில வந்துதா, வரல, அதை வர. ஓகே, சோ இங்கிட்டே இருக்குது, அதுல ஒரு காக்கா இருக்குது, வடை வச்சிருக்கிறீங்க, எதையோ ஒண்ணு நீங்க வழியில போறீங்க, ஒரு தாத்தா இருக்கிறாங்க, அவங்க ஒரு சைக்கிள் பண்றாங்க, அவங்களுக்கு தள்ள முடியல, ஒரு குட்டி பையன் போய் தள்ளி விடுறான், அது இங்க வரல, அதை வரையலாம். ஒரு மாடு இருக்குது, படுத்து இருக்குது, எந்திரிக்குது, ஆட்டுக்குட்டி இருக்குது, ஒரு டிஃப்ரெண்டா வரையலாம். அதுக்காக ஒரு முன்னோட டிராயிங் வரணும்னு டீச்சர் வரையலாமா, வரையலாமா, சார் வரையலாமா, டியூஷன் டீச்சர் வரையலாமா, நம்ம ஸ்கூல் வரணும் ஒன்று வரையலாமா, உங்களோட சம்மதத்துக்கு வரையலாமா, வரைய. ஓகே, வரைஞ்சிட்டீங்க, நல்லா பண்ணீங்களா, அழகான டிராயிங். ஒரு ஸ்கூல் வரைவீங்க, ஏதோ ஒன்று ஒரு மீட்டிங் எடுக்கிற மாதிரி வரையீங்க, ஏதோ நல்லா வரைஞ்சிங்க. வரைஞ்சி என்ன பண்ணணும், கலரும் கொடுத்தாச்சு. அப்புறம் சாரி டீச்சருக்கு கொடுக்கணும். டீச்சர் என்ன பண்ணுவாங்க, ரைட் போடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, டீச்சர் என்ன பண்ணுவாங்க, சைட் போடுவாங்க. அப்புறம் மார்க் போட மாட்டாங்களா, குட் போடுவாங்க. அப்புறம் 9 போடுவாங்க. ஓகே, ஐ டெல்லிங் ஒன் திங் சில்ட்ரன், டீச்சர் கிட்ட கொடுத்துட்டு இந்த 9 மார்க் போடுறது, டிக்கு போடுறது, சைன் போடுறது செல்லாது. என்ன ஆகாது, ஸ்கூலுக்கு செல்லும். உங்களுக்கு ஸ்கூலுக்கு என்ன ஆகும், குட் குட் ரைட் ஸ்டார் ஸ்மைல் 9 out of 10 10 out of 10 குட். புது ஊஞ்சலுக்கு டிக்கு போட்டாங்கனாக்கா அந்த பேப்பர் என்ன ஆகாது, வேஸ்ட். அதுக்கப்புறம் அதை செல்ல மாட்டாங்க. கிளியர் சில்ட்ரன்? ஆல்ரைட்.